ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பாரம் நீக்கும் தேவன் என்கிற தலைப்பின் கீழாக இன்றைக்கு சத்தியத்தை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். மனிதன் உருவாக்கப்பட்டதின் மிகப்பெரிய நோக்கம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செழிப்போடும் வாழும்படி உருவாக்கப்பட்டவன். மனிதர்கள் அப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் பாரம் சுமந்து தவிக்கிறத பார்க்கிறோம். தேவன் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் எதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. தேவன் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு யுனிவர்சல் காலிங். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இவ்வளோ ஒரு நிச்சயமாக அந்த உலகத்தில் யாருமே சொல்ல முடியாதுங்க. ஏன்டா வாப்பா, நான் உனக்கு பரிபூர்ணமான இளைப்பாறுதல் தரேன் அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும் சக மனிதனை பார்த்து சொல்லவே முடியாது. காரணம், சொன்னவருக்கே நிறைய பாரம் இருக்கும். இயேசு பாருங்க, ஒரு முறை போறாரு. யோவான் ஸ்நானகன் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ உலகத்தில் உள்ள முக்கியமான ஒரு பிரச்சனை மனுக்குலத்திற்கு என்ன என்றால் பாவ பாரம் என்ற ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பாவ பாரம் என்கிற ஒரு பிரச்சனையை இயேசு கிறிஸ்து முற்றிலுமாக சுமர்ந்து தீர்த்திருக்கிறார். யாரும் பாரத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இளைப்பாறுதலோடு வாழக்கூடிய எல்லா ப்ரொவிஷன்ஸையும் இயேசு ஏற்படுத்திட்டு தான் அதை சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்றாரு. என் நுகத்தை உங்கள் ஏற்றுக்கொண்ட இடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்றார். ஒரு நிச்சயத்தோடு சொல்றாரு பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ இந்த இயேசுவை குறித்து நம்ம பார்க்கணும். இயேசு பாருங்க, இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பாக யோசேப்பு என்கிற மனிதனுக்கு மரியாள் என்கிற கன்னிப்பெண்ணை நிச்சயம் பண்ணியிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிறார் இயேசு. யோசேப்பு ஒரு நீதிமான். தேவதூதன் சொப்பனத்துல சொல்றாரு, யோசேப்பே நீ ஐயப்படாத, மரியாளிடத்துல உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கியவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு என்றால் ரட்சகர் என்ற அர்த்தம். தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் வாழ்க்கையின் பரிபூர்ணமான தன்மையாக இருக்கிறார். மனிதனை ஃபெயில் பண்ண விடாம, தவறி போக விடாம பிரிவென்ட் பண்ணுகிறார். வாழ்க்கையினுடைய ஒரு மேன்மையை நம்ம அறிந்து கொள்ளும் போது இயேசு முழு வாழ்க்கைக்கும் அவர் ரட்சகராக இருக்கிறார். வாழ்க்கையின் பூரண தன்மையிலிருந்து அவர்கள் தவறி போகாமல் தேவன் அவர்களை பிரிவென்ட் பண்ணி பாதுகாத்து வழிநடத்துகிறார். ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே நம்ம பாருங்க, பல சூழ்நிலைகளினாலும் உண்டாகிற பாரத்தையும் அவர் மேல வைத்து விட்டு முன்னோக்கி செல்லலாம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். வாழ்க்கையில் பாரமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது, ஃபேஸ் பண்ணும் போது இயல்பாகவே மனிதனுக்கு பாரம் ஏற்படுகிறது. இதை எப்படி நான் சமாளிக்க போகிறோம், இதை எப்படி மேற்கொள்ள போகிறோம், இதை எப்படி கடந்து போக போகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ இந்த பாரத்தை சுமந்துக்கிட்டே இதை கடந்து போகணும்னு நினைக்காத, இந்த பாரத்தை அவர் மேலே இறக்கி வச்சிரு, அவர் மேலே வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ப்ரொவிஷன்ஸ் கடவுள் நம்மளுக்கு ஏற்கனவே வச்சிட்டாருங்க. அது அவராகவே இருக்கிறார். அவர் மேல பாரத்தெல்லாம் வச்சுட்டு நம்முடைய வாழ்க்கையில் இனிமையாக சந்தோஷமாக விசுவாசத்தோடு நம்ம முன்னேறி செல்லலாம். பேதுரு சொல்றாரு பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்றார். ஒரு பாரத்தை கூட நீங்க சுமந்து வாழாதீங்க. காரணம், அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்களுடைய கேர் டேக்கராக இருக்கிறார், உங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பாரம் நீக்குகிற தேவன், பாரம் சுமந்து தீர்த்த தேவன் நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையிலே எல்லா சவால்களையும் நாம் மேற்கொண்டு முன்னேற்றமான வாழ்க்கை வாழ்வதற்குரிய அனைத்து ப்ரொவிஷனையும் அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரலோக பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, மை துதிக்கிறோம். ஆண்டவராக இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கர்த்தாவே எங்களை விசாரிக்கிறவராக இருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மிகுந்த இளைப்பாறுதலோடு ஒவ்வொரு நாளும் வாழக்கூடிய எல்லா கிருபைகளையும் நீர் கல்வாரி சிலுவை மூலமாக ஏற்படுத்தி வைத்து உங்களுடைய அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். மிகுந்த மகிழ்ச்சியோடும் கர்த்தருக்குள் கர்த்தாவே என் பிள்ளைகள் முன்னேற நீர் கிருபை செய்யும்படியால் மை துதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
என்னை இருள்